இன்றைய தெய்வ வாக்கு எபேசியர் 2:7. கிறிஸ்தேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். நண்பானவர்களே, உங்களை பற்றி வேதம் ரொம்ப அழகாய் கூறுகிறது, அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று. அதாவது இனிதான் நாம் உட்காரப் போகிறோம் என்று வேதம் கூறவில்லை. நாம் உட்கார்ந்திருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கே இயேசுவோடு கூட ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் ராஜாதி ராஜா. அப்படி என்றால் ராஜாதி ராஜாவோடு நாம் எல்லோருமே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். சரீர பிரகமாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், ஆனால் ஆவியிலே கிறிஸ்துவோடு கூட ஒரு ராஜாவை போல நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இது ஒரு ஆச்சரியமான காரியம், மிக ஆச்சரியமான காரியம். இதில் ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், காலகாலமாக தேவனோடு இருக்கிற தேவ தூதர்கள் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உட்கார்வதற்கு பரலோகத்தில் அனுமதி கிடையாது. ஆனால் நம்மை தேவன் உட்கார வைத்திருக்கிறார். ஏன்னா நம்ம எல்லோருமே ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். இதை அறிந்து இந்த உலகத்திலே சிறந்த வாழ்க்கை வாழுங்கள், வெற்றி வாழ் அனுபவியுங்கள். தேவனை மையப்படுவதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.